அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் கும்பராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஜூன் மாத கிரக சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்மத்திலேயே இருக்காருங்க, அதாவது கும்பராசிலேயே இருக்காருங்க. ராகு 2வது ஸ்தானத்திலையும் கேது பகவான் 8வது ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் பகவான் 3வது ஸ்தானத்திலையும் குரு பகவான் 4வது ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் ஜூன் முதல் 2 வாரம் 4வது ஸ்தானத்திலையும் கடைசி 2 வாரம் 5வது ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 3வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமைகிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. எல்லா முயற்சிகளுமே வெற்றி வருங்க. தைரியத்தோடு செயல்படுவீங்க. தன்னம்பிக்கையே அதிகமாக இருக்குங்க. பொருளாதார வரவையும் செவ்வாய் பகவான் கொடுப்பாருங்க. கும்பராசி கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 3, 6, 11 ஸ்தானங்கள் அமர்றதாங்க ரொம்பவே சிறப்பாக கொடுக்கும். அதுலேயும் 3வது ஸ்தானத்தில் அமர்றது எடுத்த காரியங்களை வெற்றி அடைய வைப்பாருங்க. செவ்வாய் பகவானே தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் வகையிலையும் சிறப்பாக கொடுக்குங்க. அதுலேயும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் உகந்ததாக அமையுங்க. கொடுக்குற வேலைகள் எல்லாமே சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் முடித்து பெரிய பாராட்டுகள்லாம் இந்த சமயத்தில் பெறுவீங்க. கலைத்துறையினர், நாட்டியம், நடனம், ஓவியம், நாடகத்துறையில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. லாபமும் புகழும் கிடைக்குங்க. கும்பராசினோட பேச்சில் ஒரு இனிமையும் ஈர்ப்பும் இருக்குங்க. அதனால் பேசியே இவங்களால காரியத்தை சாதிக்க முடியுங்க. பேச்சினால தொழில் பண்ணுறவங்களான புரோக்கர் தொழில், வக்கீல், வாத்தியார் தொழில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. நிறையா தனவரையும் இது கொடுக்குங்க. கும்பராசிக்கு சுபர் யோகம்னு சொல்லப்படுற சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை இந்த மாதம் முழுசுமே அமையுதுங்க. இதனால் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்கள் கதவை தட்டுங்க. முதல் 2 வாரம் 4வது ஸ்தானத்தில் அமர்றதுனால சொத்து சேர்க்கை நிகழுங்க. பூமியினால் நிறைய லாபங்கள் ஏற்படுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா அதில் அபரிமிதமான லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. வண்டி வாகனங்கள் மூலம் லாபம் ஏற்படுங்க. டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டங்க. இல்லை வண்டி வாகனம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணாலும் அதுலேயும் நிறைய லாபங்கள் ஏற்படுங்க. இடம் வாங்கி விற்கிறது, இடம் வாங்கி வீடு கட்டி விற்கிறது, இது போன்ற ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. 4வது ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் புதன் பகவானோட 7வது ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சேர்க்கை பெறாருங்க. அதனால் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல ஆதாயம் உண்டுங்க. கணவனாக இருந்தால் மனைவி பேரில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மனைவியாக இருந்தால் கணவன் மேலே வீடு வாங்குறவோ நிலம் வாங்கவோ சூழ்நிலைகள் இருக்குங்க. ரொம்ப நாளாக இடம் வாங்கி வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கலான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் முயற்சித்தா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய லாபங்கள் வருங்க. விவசாயம் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் லாபமேன்மை கண்டிப்பாக இருக்குங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு 4 பேர் பாராட்டத்தக்க வகையில் உங்களோட செயல்பாடுகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. 5வது ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுசுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. முதல் 2 வாரம் நட்பு வீட்லேயும் கடைசி 2 வாரம் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல உகந்த மாதமாக இருக்குங்க. குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகள்னால நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. அவங்களோட செயல்பாடுகளும் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. பூர்வீகம் சார்ந்த அனைத்திலுமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பூர்வீகத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல சிறப்பாக கொடுக்குங்க. பூர்வீக சொத்துனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கூட ஏற்படலாங்க. தாயார் வகையிலையும் தந்தையார் வகையிலையும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நல்ல அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. அவங்களோட ஆரோக்கியம் நல்ல மேம்படுங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுங்க. அனாவசிய செலவுகள்லாம் வெகுவாக கட்டுக்குள்ளே வருங்க. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குங்க. இவ்வளோ நாள் கடன் தொல்லைனால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உகந்ததாக இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இல்லை கல்லூரியில் சேரலான்னு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் அமைஞ்சு உங்களுக்கு நல்ல தொடக்கத்தை கொடுக்குங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க. கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியை தவிர மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜென்மத்தில் இருக்கிற சனினால் மன இறுக்கமும் சோம்பேறித்தனமும் இனம் புரியாத சோகம், காரியத்தை தள்ளி போடக்கூடிய தன்மை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலம் நல்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத சனிக்கிழமை சனீஸ்வரன் வழிபாடு ஜென்மச்சனினால் ஏற்படுற தாக்கத்திலிருந்தெல்லாம் விடுபட வாய்ப்பு கொடுப்பாருங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.